இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைபர் ஆப்டிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சென்சார் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைபர் ஆப்டிக் டெம்பரேச்சர் சென்சார். அதாவது டெம்பரேச்சரில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆப்டிக்கல் சென்சார் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லும். அதுதான் ஓகேங்களா. ஸோ இதான் டயக்ராம். லைட் சோர்ஸ், இதான் ஆப்டிக்கல் ஃபைபர், இதுதான் ஃபோட்டோ டிடெக்டர். இங்கே நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் டிஸ்பிளே. இங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து மாறுபட்டிருக்கு, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் மாறுபட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு அது வந்து டிடெக்டரில் காட்டும் டெம்பரேச்சர் மாறி இருக்குன்னு. அது எப்படி காட்டுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல், அதாவது டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம சென்சிங் பண்ணுற அந்த மெட்டீரியலுடைய ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற லைட்னுடைய இன்டென்சிட்டி, வேவ் லென்த், ஃபேஸ் இது எல்லாமே மாறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி, இதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லைட் சோர்ஸ். இது என்ன பண்ணுன்னா லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்பும். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் லைட் சோர்ஸ். லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே அனுப்புது? ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்புது. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஃபைபரோட வேலை என்னது? அனுப்புகிற லைட்டை கேரி பண்ணி கொண்டு போகும் சென்சிங் ரீஜியனுக்கு. சரி, டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் சென்சிங் எலமெண்ட். இது என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர் ஏதாவது மாறிடுச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி ஆப்டிக்கல் சிக்னலை நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி கொடுக்கும். ஃபோட்டோ டிடெக்டர் என்ன பண்ணுன்னா அந்த லைட் சிக்னலை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா. எதுவா எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர் ஏறி இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ இதோட ஒர்க்கிங் பார்க்கலாமா. ஸோ லைட் வந்து ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்புவோம். அந்த லைட் வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரீஜன் சென்டரில் இருக்கும். அந்த ரீஜன் போன உடனே ஓகேங்களா, அதாவது டெம்பரேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கா, அப்படி ஏற்பட்டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அதை டிடெக்ட் பண்ணுறது யார்? டிடெக்டார், ஃபோட்டோ டிடெக்டார். அதான் மாடிஃபைட் லைட் வந்து டிடெக்டார் கிட்ட போகும். டிடெக்டார் வந்து மெஷர் பண்ணும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு டெம்பரேச்சர், அதை நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். நெக்ஸ்ட் டைப் பார்க்க போகிறது ஃபைபர் ஆப்டிக் ப்ரெஷர் சென்சார். ஒரு லைட் சோர்ஸு ஆப்டிக்கல் ஃபைபரில் அனுப்புகிறோம். இங்கே சென்டரில் தான் இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் சென்சிட்டிவ் டயஃப்ரம். ஓகேங்களா. அப்புறமா அப்ளைடு ப்ரெஷர் ஃபோட்டோ டிடெக்டர் மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளேயில். ஸோ இதில் என்ன பிரின்சிபல் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் காசஸ் சேஞ்ச் இன் த ஃபைபர் ஆர் சென்சிங் டயஃப்ரம். இப்போ இங்கே ப்ரெஷர்னால் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும் ப்ரெஷர் மாறி இருக்குன்னு. ஓகேங்களா. விச் ப்ரொடியூசஸ் த மெஷரபிள் சேஞ்ச் இன் த டிரான்ஸ்மிட்டட் லைட். ஸோ லைட் டிரான்ஸ்மிஷனில் ஏதாவது ப்ரெஷர் மாறி இருந்ததுன்னா அப்படி டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைட் சோர்ஸ். இது என்ன பண்ணும்? லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்பும். ஆப்டிக்கல் ஃபைபரோட வேலை என்னது? லைட் சிக்னலை கேரி பண்ணி கொண்டு போய் சென்சிங் ரீஜனுக்கு அனுப்புறது. சரி, இங்கே என்ன சென்சிட்டிவ் ரீஜன் இருக்குது? ப்ரெஷர் சென்சிட்டிவ் டயஃப்ரம். இது என்ன பண்ணும்னா அதோடைய ஷேப்பே மாறிடும். அதாவது ஷேப்புன்னு சொல்ல முடியாது, ஃபார்மேஷன் டிஃபார்ம் ஆகிடும். வென் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் காசஸ் எ சேஞ்ச் இன் த ஆப்டிக்கல் சிக்னல். சிக்னலில் வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ப்ரெஷர் மூலயமா, ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஏரியாவில். சரி, இப்போது டிரான்ஸ்மிட்டட் லைட் இருக்குங்க இல்லையா, அது என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறிடும் ஃபோட்டோ டிடெக்டர் மூலயமா. ஏன்னா சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைட்டை வந்து என்ன மாற்றிடும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றிடும். ஏன் மாற்றுது? அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் என்ன பண்ணணும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும் என்ன அவுட்புட்டு. ஓகேங்களா. எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு. த ப்ராசஸ் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்ட் டிட்டர்மைன் த அப்ளைடு ப்ரெஷர். ஸோ இது ஒர்க்கிங் ஷார்ட்டாக பார்க்கலாமா. ஸோ லைட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்புகிறோம். இந்த லைட் வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் டயஃப்ராமை ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷர் அந்த டயஃப்ராம் வந்து டிஃபார்ம் ஆகிடும், மாறிடும். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் மாறிடும். இந்த சேஞ்சஸ்னால் இந்த லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிடெக்டர் என்ன பண்ணுன்னா அந்த சேஞ்சஸை மெஷர் பண்ணி இவ்வளோ ப்ரெஷர் மாறி இருக்குன்னு நம்மளுக்கு டிட்டர்மின் பண்ணி டிஸ்பிளேயில் காட்டும்.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எல்இடி ஆர் லேசர், இதான் லைட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸை நம்ம ஆப்டிக்கல் ஃபைபருக்கு அனுப்புகிறோம். நம்ம டார்கெட் ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே அனுப்பும் போது திரும்ப என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் ஏதாவது மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ டிடெக்டர் மூலயமா நம்மளுக்கு அவுட்புட்டில் தெரியும் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இதோட பிரின்சிபல் பார்க்கலாம். A fiber optic displacement sensor works on the principle that intensity of reflected light, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் திரும்ப அந்த ரிஃப்ளெக்டட் லைட் இருக்குங்க இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா டிஸ்டன்ஸ்னால், ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேயில் காட்டும் ஆப்ஜெக்ட்டு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மாறி போயிருக்குன்னு. ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டார்கெட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம காம்பனன்ட்ஸ் லைட் சோர்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணும், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆப்டிக்கல் ஃபைபரில் சென்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன பண்ணும், அந்த லைட்டை கேரி பண்ணி கொண்டு போய் டார்கெட் ஆப்ஜெக்ட்டுக்கு அனுப்பும், இங்கே வரைக்கும் கொண்டு போகும். நெக்ஸ்ட் டார்கெட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா, த ஆப்ஜெக்ட் ஊஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டு பி மெஷர்டு. அங்கே அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, அதை மெஷர் பண்ணுறது தான் டார்கெட் ஆப்ஜெக்ட். சரி, இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஃபோட்டோ டிடெக்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்னுடைய இன்டென்சிட்டியை வச்சு செக் பண்ணிக்கும் அது எவ்வளோ மாறி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ மாறி இருக்குன்னு நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அது எப்படி காட்டும்னா, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்டட் லைட் இருக்குங்க இல்லையா, அது வந்து மாறிடும், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறி நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை காட்டும். சரி, ஒர்க்கிங் பார்க்கலாமா? ஸோ எல்இடி இல்லை லேசர் பயன்படுத்தி நம்ம ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். த லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த டார்கெட் சர்ஃபேஸ். ஸோ அந்த டார்கெட்லேருந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து ரிசீவிங் ஃபைபரில் என்ட்ரு ஆகிட்டு ஒன்ஸ், அதாவது எப்போயாவது டார்கெட் வந்து மூவ் ஆச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்டட் லைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதை வச்சு தெரிஞ்சுப்போம். ஃபோட்டோ டிடெக்டர் என்ன பண்ணும், அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்ணி சிக்னல் ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா அந்த லைட்டை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை மாற்றி கொடுக்கும். எங்கே, இந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபைபர் ஆப்டிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சென்சார்னால் என்ன, அதில் டெம்பரேச்சர் சென்சார் டயக்ராம், பிரின்சிபல், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஃபைபர் ஆப்டிக் ப்ரெஷர் சென்சார்னால் என்ன, அதனுடைய பிரின்சிபல், டிஸ்கிரிப்ஷன், ஒர்க்கிங். ஃபைபர் ஆப்டிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார்னால் என்ன, அதனுடைய டயக்ராம், பிரின்சிபல், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதனுடைய ஒர்க்கிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.